ரமலான் பிற 14. அப்புறம் ஹாஜா ஓது முகமது குவாலி ஷாமிரா நாய் எல்லாத்தானும் அவளி ஷேக் நாயா ஹாஜா ஓது முகமது குவாலி எல்லாத்தானும் அவதான் அவ்வளோனாலும் இதுதான் அவதான் ஜவாஹிர் ஹம்சாங்கிறத கையில் கொடுத்து, பாப்பா இதை வச்சுக்கிடுங்க, இந்த பக்கம் போங்க, இந்துஸ்தான் இந்த பக்கம் போங்க, நிறைய இந்த பக்கம் இருக்குது, சரந்தீப் தீவுக்கும் போங்க, மாலத்தீவுக்கும் போங்க, நிறையா மாந்திரஞ்சீரனும் மந்திரக்காரனும் அவனும் இவனும் பிள்ளைகளுக்கு ரொம்ப சிகிரி சூனியம் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கானுவா, உங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் சொல்லி அந்த கொடுத்து அதுக்கு இஜாசத்தையும் கொடுத்து அவளை வச்ச அவளுனாலும் ஹாஜா ஓது முகமது குவாலி நாயத்தினாலும் இந்த நாளுக்கு தான் இல்லைங்கச்சா. அங்கே சேகனா ஓதுனா செய்தி யாசி மௌலானா ரலி அல்லாத்தாலும் ஒரு தடவை சொல்லக்குள்ள ஓது முகமது குவாலி நாயத்தை பற்றி சொல்லக்குள்ள ஷாஹமீரா நாயம் ஃபக்கீர்கள் உள்ளவா எப்படி கோமனாண்டியார் சொல்லுவோம்ல, துனியாவை தூக்கி வீசியாச்சு. அப்படி மட்டும் இல்லை, அவளோட ஷாஹமீரா நாயத்தோட எல்லாம் உட்காந்து வாய்த்து ஒரு பிள்ளைய பெரிய சுல்தான் ஆக்கி வச்சா யாரு இவங்க ஓது முகமது குவாலி உட்காந்து இப்படி மஜ்லிஸ் நடத்திட்டு. அப்போ இஸ்கூடிய பாடம் அல்லாவுடைய மாறிவா இஸ்கூடிய பாடம் வர நேரத்தில் ஒரு பிள்ளை எழும்பிட்டாரு. நாயமே எனக்கு பயமாயிக்குது, நாயமே எனக்கு நான் எங்கேயாவது தவறிடாம வைக்கணும், எனக்கு நிக்காக செய்து வைங்க நாயமேன்ட்டாரு. நிக்காக செய்து வைங்க நாயகமேன்றா. உடனே அவ பட்டியலில் இருக்கிறா. சரி இப்படி சிட்டி இருக்கும்ல, இதை போல கண்டி இருக்குது, காலி இருக்குது, இதை போல சரி போ அப்பா நீங்கள் இரியான்னு கூட்டிகிட்டு போய் ஒரு அழகான ஒரு மாளிகை போல் ஒரு இடம் இருந்துச்சு. என்ன அப்பா இதான் நீங்கள் இங்கே என்ன இந்த வீட்டில் இருங்க, இந்த மாளிகையில் இருங்க, நான் ராத்திரி யார் சொல்கிறா ஓதுலானு பேரப்பில் 22வது பேரப்பில் செய்தி ஆசி மௌலானா ரலி அல்லாஹ் அவுலியா இதில் ரிவாயத்தில் நீங்கள் இருங்க. ஏன்னா நான் ராத்திரி இன்ஷா அல்லாஹ் ஓதி சொல்லிட்டீங்க 12 மணிக்கு வருவேன், சரியா? நான் 12 மணிக்கு வந்து நீ கேஷ் செய்து தரேங்கிறான். இவ போயிட்டா. இவ போய் இந்த பிள்ளை நல்ல அழகான பங்களா போல இடம் நல்ல வசதியாக இருக்குது, முன்னுக்கு கட்டம் முன்னுக்கு போய் பேசாமல் தொழுதுட்டு வாங்கிட்டு இருக்கிறா. ராத்திரி 12 மணி என்ன அவ கழுத்துல இவளை கங்குங்குது பார்த்தா அப்படி மாடு அப்படியே நவலுது, இப்படி நவல் வந்தோன்னா ஜுங்குன்னு ஒரு கட்டில் வந்து இறங்குது. கட்டில்னா சூழ நவரத்தினம் பறிச்ச கட்டில பார்த்தா 14ஆம் பக்கத்து சந்திரனை சுத்தி வச்ச மாதிரி ஒரு சின்ன வயசுக்கார புள்ள பார்த்தா ராஜாச்சி அழகு வடிவா தாங்கல. அப்படி அந்த புள்ளையும் வந்து அது அங்க வந்து இவள் கொண்டு இது வந்து என்னன்னு தெரியுது வந்து இப்படி வந்து இறங்குதா. இவளும் வந்துட்டா. யாரு இவளும் வந்துட்டா. வந்துட்டு என்ன அந்த பிள்ளைகிட்ட கேட்குறா, என்ன செய்தி உனக்கு இவர் நம்ம மகன் நம்ம பிள்ளை இவருக்கு உன்னை நான் நிக்காக செய்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன், உனக்கு எப்படி விருப்பம்? உடனே பார்த்து கண் கலங்கிட்டு எஜமான நீங்க தான் ராஜா, உங்க விருப்பம் இன்னும் சொல்ல அந்த புள்ள சொல்லுது. என்ன சொன்ன உடனே களிமா சொல்லி கொடுக்குறா அந்த பிள்ளைக்கு. என்ன ஷேதல்லா இல்லா இல்லல்லா ஷேதன்னா 9 வரை சொல்ல அதெல்லாம் களிமானம் சொல்லி பேருங்கெல்லாம் வச்சாங்க. இது பண்ண மகனே பிள்ளைய பிடிக்குதா இங்கே இருக்கலான்னு இருந்தேன். சரி சொல்லி நீங்கள் காலையில் நம்ம ஓத வந்துடணும், ராத்திரி இங்கே இருக்கணும். சுபுவாங்கிற சஹரோக்கு தார நேரத்தில் கட்டில் போயிடும், கட்டில் பாய்ஞ்சிரும். நீங்கள் குளிச்சு போட்டு சுபு தோறணும், அந்த புள்ளியும் தோணும், நீங்கள் இங்கே வந்துடணும் மஜ்லிஸுக்கு. மறுபடியும் ராத்திரிக்கு மாறிப்பி இங்கே வந்துட வேண்டியதான். ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் வருவா சொல்லியாச்சு. இப்படி போகுது ஒரு நாள். இப்படி இவள்கிட்ட மட்டும் சொன்னால் அப்பா என்னமா நூதனமாக வித்தியாசமான முதல்ல அந்த பிள்ளை ஏதாவது நடக்கிறமா என்ன மட்டும் சொல்லிக்கிறோங்கன்னு சொல்லி சரியா. இப்படியே அது போயிடுச்சு. கொஞ்ச நாள் போய்க்கும். இந்த பிள்ளை அங்கே போதா இல்லையா, போன உடனே அந்த பிள்ளைக்கு திடீர்னு வயிறுவீங்க குழந்தை வயிறுவீங்கன்னு எப்படி இருக்கும். அவன் கொட்டாரத்தில் உள்ள அவனெல்லாம் கொண்டு வந்து இப்படி பார்த்தா அரிசிக்கு ஒரு மாதிரியா இருக்குது, பீரியட் நின்று போச்சு அப்படிங்க. இப்படி பார்த்த உடனே அவன் சொல்லிவிட்டான், அரச மன்னிக்கணும், குழந்தை வந்துட்டு தலையை வெட்டி விடுவோம், வாங்கி விடணும். நீங்கள் சும்மாரிங்க இப்படிதான் விஷயம். எஜமான நீங்கள் வேணா 2 பேரும் 4 பேர் அண்ணா இன்னும் 2 பேரை வச்சு கேட்டா
நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம் எஜமானே, என்னமோ ஒரு விஷயம் குழந்தைதான் சொன்ன உடனே இவருக்கு இதா போச்சு. போன உடனே போய் ராஜா வாழை உருவிட்டு போயிட்டாங்க. வாழை உருவிட்டு போய், ஏன் இந்த மாதிரி யார்டி உன் கல்லக்காதான் அப்படியா இப்படியான்னு சொல்லி உன்னை தலையை பறிச்சிருவான் நான் சொல்லி நிற்கிறான். அந்த புள்ள சொல்லுது, நான் உங்களோட மக ஒழுக்கம் குறைவானான்ல, என்னுடைய கணவருக்கு தான் நான் புள்ள உண்டாயிருக்கிறேன், இவனுக்கு அவனுக்கு எவனுக்கும் இல்ல, என்னுடைய கணவருக்கு தான் நான் உண்டாக்கிறேன். உடனே அவங்க கணவரா? யார் யார் யார்? அதை தேடி அடைய வேண்டியது உம்மோட வேலை. நீர் இந்த உலகத்துக்கு ராஜா வைக்கலாம். என்னுடைய கணவர் ராத்திரி 12 மணி கட்டில் பறக்கும், கட்டில் பறக்கும். இப்போ மகா உன்னதமான இடம், அங்க போய் நீ இருந்துட்டு வர்றேன். இப்படிதான் விஷயம். அவன் கட்டில் பறக்குதா, தோழி எல்லாம் போட்டு கேட்கறான். ஆமா எல்லாம் சரி, அதையெல்லாம் பண்ணி வச்சுட்டு இரும்பு எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபுல்லா இல்ல பறக்கிறத பார்ப்போம், பறக்கிறதா நம்ம பார்த்துக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோம் சொல்லி இரும்புலாம் போட்டு வச்சுட்டுக்கிறான். பூட்டெல்லாம் போட்டு வச்சு தோழிமாரெல்லாம் செட் போட்டு தோழிமாருன்னு சொல்றான். ஆமா ராஜாத்தி சொல்லுவா, நாங்க பார்த்தா இத்தனை கடைசியில காலையில 3 மணிக்கு வரக்குள்ள 4 மணிக்கு குளிச்சு கிழிச்சு போட்டுதான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயம் சொல்லி அப்புறம் எல்லாம் போட்டு வைக்கிறான். சரியா எல்லாம் கண்மு சரியா 12 மணி ஆனோன்னு அந்த பூட்டு உடையும் இல்லை. ஏன்னா கட்டில் காலை பிடிக்குதா இல்லையா, கட்டில் அந்த டைமுக்கு மட்டும் சுவங்கன்னு குறைஞ்சிட்டு இப்படி எழுதிட்டு அது பாடு கட்டில் போகுது. இங்க வந்து பார்த்தா கட்டில் போயிடுச்சு. இவன் வந்து பார்த்தான், ஒன்னும் கதை நடக்க மாட்டான். கடைசியில் அவன் ஆள் வச்சு பார்ப்பான் இல்லையா. அப்போ அவனுடைய இதில் சொல்லிக்குது, சிஐடி போல சொல்லிட்டான். சரி இங்கக்குள்ள தானே இருக்கணும், சிட்டிலாம் சொல்றா, ஊடு திடீர்னு ஒரு ஊடா போய் தேடி இருக்கல, அதனால இந்த தடவை சொல்லுங்க ரோஜா செடியை கொடுத்து, இந்த ரோஜா செடி இருக்குது அழகான இது, உங்களுக்கு பிடிக்குமே, இதை கொண்டாந்துக்கிறேன் வாங்கிக்கிறேன் சொல்லி அந்த ஊர் பால்கனியில் வச்சுட்டு போயிட்டா. ஆமாப்பா தெய்வலான்னு வச்சுக்கோங்க, அளவு என்னது பக்கத்தில் இருக்குது இல்லை வெள்ளவத்தியில் தேடி பிடிக்கணும் ஒரு வீட்டு எந்த வீடுன்னு, அதை போல வச்சுட்டா நம்ம ஆட்களை விட்டுலாம். ஒருத்தருவா போய் பாருங்க, சரியா தெரியுற மாதிரி ரோஜா இப்போ எங்கேயாவது தெரிஞ்சா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தோடனே சொல்லி நியாயமா ஒரு நாள் இல்லாமல் என் பொஞ்சாதி ரோஜா செடி கொண்டு வந்தாங்க, வந்து அழகா இருக்குதா வாங்குதேன்னு சொல்லி பால்கனியில் வச்சாங்க. ஒன்னா கௌதம கொஞ்சம் அப்படியா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சரி வேற என்ன வித்தியாசமா நடந்தா சொல்லிக்கிறீங்க. இங்கே வந்து இவன் பார்க்க போறான், ஒவ்வொரு வீட்லயும் ரோஜா செடி இருக்கு, அங்கே போனா நீங்க எந்த வீட்டுல இருக்குது, அவங்க ஒரு வீட்டுல இருந்துச்சுல்ல வெள்ளவத்தில் 10,000 ஒன்னா 10,000 வீட்லயும் ரோஜா செடி இருக்குது. அதே போல அந்த சாமம் எப்படி இருக்குது. அந்த காலத்துலன்னா என்ன மண்டையில போடாது. இந்த காலத்துல டிவியில கொண்டு போய் கொடுத்தவன்னு என்ன பிபிசி சிஎன்ல ஒருத்த முகத்தை கொடுத்தவன், அவனோட முகம் எத்தனை இடத்துல கோடியில் இருக்குது, எந்த கூட்டி திறந்தாலும் அங்கெல்லாம் முகந்திக்குதா பாருங்க. அவளுக்கு ஐயோ எல்லா வீட்லயும் இதை பார்த்தான். கடைசியில போச்சு. சரி இன்னைக்கு போய் சொல்லணும், அடுத்த நாள் கொஞ்சம் போச்சு. ஒரு வாரம் கழிச்சு போகல, எங்க ஊர்ல சந்தனம் அரைச்சா, நல்ல அழகான சந்தனம் வந்து பத்தியில எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, கையில் நீ பேசுனா மத்தத்தை கொண்டு லேரிசா அப்படி கையை வச்சு சோத்துல எப்படி அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு வந்தோம். இவ காலையில் பேசுறான், நான் என் பொஞ்சாதி வீட்டில் அரைச்சி சந்தனத்தை கொண்டுந்தா கொண்டுலாம் பண்ணி என் மேலே நல்ல வாசம். அது போல சோத்துல அவ கையில் இருந்துச்சா அப்புறம் எப்படி இந்த அப்படியா மெய்யா சரி அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட்டு அந்த அடையாளம் இருக்கும். இப்படி போனா ஒவ்வொரு வீட்டு இந்த அடையாளம் இருக்கு, 5 வரல இருக்குது, இங்க 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 இருக்குதா, அங்க போனா அங்க இருக்குதாங்க, நான் எங்க போவான் இப்படி இருக்கு. அதுக்கு பிறகு சரி இதெல்லாம் வேணாம், நம்ம ஊர்ல என்ன காலியில சுருவலை என்னது தொதலா, ஆமா அதை போல இனிப்பு சாமான் ஒன்று கொடுத்து கொஞ்ச நாள் போய் இதை கொண்டு நல்லா சாப்பிடுங்க வாங்க, நல்ல பண்டம் ராகத்தா இருக்கட்டும் சொல்லி இங்கே இருக்கட்டுமே சொல்லி அங்கேயே டப்பாவை வச்சுட்டு யார் வந்தாலும் ஃப்ரெண்ட் வந்தா கொடுங்க வாங்கன்னு சொல்லி நீயத்தை வச்சுட்டு போறேன்னு வச்சுட்டு அப்போ அவ சொன்னா போய் சொன்ன உடனே நினைச்சோன்னா நீயத்தை வச்சுட்டு போறேன்னு. அவ மகனே அப்படியா நீயத்தை இருந்தாலும் வச்சுட்டு போனா அல்ஹம்துலில்லாஹ்
சரி அல்லாஹ் போதுமானான்ட்டான். கடைசியில் இவ பார்த்தா ஒவ்வொரு வீடா போய் சோதருமா போட்டோன்னே ஆஃபீஸர் சொன்னான், நீ எத்து டப்பா அமுட்டுட்டு இங்கதான் அந்த டப்பா இருக்குது அந்த என்னது சொல்லி வந்துட்டு சாமான் இங்கே இருக்குது, இங்கேதான் வச்சா பக்கத்துலேருந்து வருது. அங்கே பார்த்தா அந்த டப்பா எல்லா இடத்துலையும் இது வருது இல்ல, நம்ம பட்டர் பிஸ்கெட்டு ஸ்வீடன்லேருந்து அங்கேருந்து வருது இல்லை, டென்மார்க்லேருந்து எத்தனை டப்பா, அது போல எல்லாமே. கடைசியில் பார்த்தான் இது பெரிய வேலையா போச்சு. இதோட கூட அவனை ஹாமதுரவனை கொண்டு வந்து எங்கடா மை போட்டு பாரு, எங்கடா செய்யறான் வாங்குறான் அப்படியா அப்படியான்னு சொல்லி அவன் ஒவ்வொன்றா அடுக்கு அடுக்கா வச்சு 7 மாடி வச்சு அவன் அவனவனான்னு இந்த இதெல்லாம் போட்டு உரு போட்டு போறான். போகல அரசே தெரியுது, கண்டுபிடிச்சிட்டேன், காட்டு பகுதி வனாந்தரத்துல நட்டு மையமா இருக்கிறாங்க, ஒரு 300-400 பேர் தான் இருக்கிறாங்க. இவருக்கு உங்களோட மருமகன் சொல்றவரும் அங்கதான் இருக்கிறாரு, அவரோட குருக்கள் அவரும் அங்கதான் இருக்கிறாரு வாங்குறாரு. அவர் ஒரு ஆள் தான் போனாரு, மத்த உங்க மருமகன் அங்கதான் இருக்கு இந்த இடம்னு சொல்லி எந்த இடம் என்ன சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருந்தாலும் அவ்வளோ மொத்தமா அவன் எல்லாம் சேர்ந்து வேக்காடா பத்திட்டு ஒன்றும் சரி அவ்வளவுமே சேர்ந்து எரிஞ்சு முடிஞ்சிட்டு. இவனுக்கு ரூட்டை சொல்லிட்டா இல்லையா, இப்போ நமக்கு என்னது ஏலக்காடு அந்த காடுன்னு சொன்னா எப்படி ஒரு ரூட்டு சொன்னா போய் தேடிடும் இல்லையா. சரி அப்போ ஒரு மாதிரியா விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்படிதான் விஷயம். உடனே சொன்னா 2000 படை வீரர்களை எடுத்தான். 2000 படை வீரர்களை எடுத்து நீங்க போய் அந்த மாதிரி சொல்லிக்கிறான், போய் அந்த பண்ற இல்லையா அந்த ஆட்களை விஷயத்த முடிங்க. தலையோட உயிரோட இருந்தால் தலையை கொண்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு புறமாசம்லாம் இருக்குன்னு சொல்லி 2000 பேரை நேராக அங்கே அனுப்பி விட்டுட்டான். இந்த 2000 பேரும் வெறி கொண்டு போகணும், விடக்கூட நம்ம ராஜா மகளுக்குள்ள எப்படி நடந்து போச்சு என்ன, இன்னும் நம்ம இருந்தா என்ன வாங்கினா என்ன அப்படியா ஆண்டு சொல்லிட்டு போகிறான். அதில் 2 பேர் சொன்னான், பைத்தியார மாதிரி உள்ளவனா இருக்கிறான் இவன், அது இவ்வளவு அரசாங்கம் இருக்குது வாங்குது, மண்ணாதி மண்ணங்கிறான், மயிரை பிடுங்கலாம் சொல்லிட்டு இவட மௌன ராத்திரி 12 மணிக்கு தூக்குறான். கட்டில் பறக்குதுங்க, கட்டில் பறக்குது. அந்த புள்ள சொல்லி என் மாப்பிள்ள சரி இவன் போய் கொள்ளுங்கிறன கொன்னா அந்த புள்ள வாழ்ந்துருமா? கொலைக்க தெரியாத பையா இருப்ப பையா எனக்கு மாட்டேன். இப்படி வந்தானே நான் ஒன்னு என்ன சொல்லுவேன், என் மாவள்கிட்டே சொல்லுவேன், உன் மாப்பிள்ளையும் கூட்டுவாமா, அரசாங்கத்தை கொடுப்போம் வாங்குவான். இப்படிப்பட்ட ஒரு தத்துவம் உள்ள ஆளால இருப்பான். 2 பேர் இருக்குதானே செய்வான். பைத்தியார பயிரை இப்படி சொல்லிக்கிறான் வாங்கிக்கிறான்னு சொல்லி 2 பேர் அவனும் இவனும் 2000 பேர் போனான். அங்க காட்டு பக்கம் போயிட்டுக்கிறான். போனா காட்டை நெருங்கிட்டானுவன். நெருங்கி அப்போ அவன் ஏற்கனவே சொன்னாங்க 14 பக்கத்து சந்தன் புள்ளையில சொன்னாங்க, அப்பா கொஞ்சம் பேர் வெளியேறீங்க ஒசரத்துல என்ன மாதிரி வித்தியாசமா வெளியில தெரிஞ்சா சொல்லுங்க. அப்பா புள்ளையில சொல்ல, அப்பா புழுதி காத்தா அடிக்குது வாப்பா, புழுதி போல சரி சரி பரவாயில்ல சொல்லிட்டு பாடம் நடந்துட்டு இருக்குது 2 பேர். அப்போ சொன்னா, அப்பா அந்த புழுதிக்குள்ள அந்த வண்டு போல வண்டு உருண்டு வர்றாப்புல இருக்குது வாப்பா, வண்டு உருண்டு வர்றாப்புல இருக்குது. சரி அப்படியா, சரி டிஸ்டன்ஸ்ல புழுதி வருது, அதுக்கப்புறம் வண்டு போல இருக்கு, கொஞ்சம் வண்டு ஒரு கொடை வண்டு அப்படி உருண்டு வர்றாப்புல இருக்குது. அப்புறம் பாடம் நடத்திக்கிறான். அப்புறம் வாப்பா பார்த்தா அவங்கெல்லாம் படை வீரர்கள் யுத்த வீரர்களை போல தெரியுது வாங்குது. ஆமா யுத்த வீரர்கள் தான். வந்துட்டாளா ஆளுக்கா, நம்ம பக்கத்துல வந்தாச்சா, ஒரு பல்லாங்க வந்துருவாளான்னு அவன் ஒரு பல்லாங்க தூரம் வந்துரு. இதுக்கெல்லாம் இந்த 2 பேரும் வந்தானு இல்லையா, இவன் 2 பேரும் கடுமையான மூத்திர மூட்டுவல யூரின் போகணும். அங்கே போய் நின்றுட்டு பம்பு அடிக்கிறான். அவனை விட்டுட்டு நான் போய் 2 பேரும் உட்காந்து பம்பு அடிச்சுட்டிக்கிறானோ. மற்றவன்னா கொஞ்சம் போயிட்டான். திடீர்னு பார்த்தா நம்ம ஏர்போர்ட்ல லைட் அடிக்குமா இல்லையா, இந்த கலங்கரை வரைக்கும் ராத்திரி அடிக்கும்ல, இவன் பம்பு அடிச்சுட்டு இவனு பார்த்தா ஒரு ஜோதி பிரகாசம் இப்படிங்கிறாப்புல இருக்குது. பார்த்தா இவனை பம்பு அடிச்சுட்டே பார்க்கறான். நட்சத்திரம் மிர்ரீகிற நட்சத்திரம் அவ்வளவு உசரத்துல அங்கே நிற்கிது. பார்த்தா கை இப்படி ஒண்ணு போகுது. போனா இந்த விரல்ல இருந்து போகக்கூடிய ஒரு டார்ச் லைட், அந்த மெர்ரிய சொல்லி ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல கையை காட்டு, எப்படி இங்க இருக்கிற இங்க கையை இந்த ஒரு புள்ளி வைக்கிறாள், இந்த இடத்துல இங்க போன்னு சொன்னாப்புல. இவனும் முதிரை மெஞ்சிட்டு இப்படி பார்க்கறான். அடிவரம் பார்த்தா
இங்கேயும் அந்த இதுலேருந்து ஒரு ஜோதி போய் அதை இப்படி காட்டிட்டு இப்படி உடனே சராட்டுன்னு சொல்லி அந்த மிர்ரீக அந்த இடத்துல மிர்ரீகங்கிற அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல இருந்து டக்குன்னு தன் ராசியை பண்ணி இந்த இடத்துல பலான்னு வரவும் வந்துச்சு. வந்த உடனே இந்த 2000 வீரர்கள் அப்படி கழுத்தாறு போட்டு தொம்முன்னு ஒரே கத்தியை வச்சு அடிச்சு அப்படிக்கும். அதே போல செத்து விழுந்தாங்க. இந்த 2 பேரும் பம்ப் பண்ணிட்டு இருந்தானே, இவன் 2 பேரும் பார்த்துட்டான். இவன் அவன் மேல நல்ல எண்ணம் கொண்டான். ஏன்டா போட்டு அநியாயமா கொள்றான் வாங்குறான் இடன்னு பார்த்துட்டான். இப்படி 2000 பேரும் சரி பொண்ணு ஆண்டவனா பார்த்து நம்மளை காப்பாற்ற வச்சுக்கிறான். நாம அந்த பெரிய மனுஷர்கள் இந்த குருக்கள் அவரோட பிள்ளை மேல நல்லெண்ணம் கொண்டோம்ல, அதனால நமக்கு மூத்தெடுத்த முட்டை வச்சு அந்த கூட்டத்தை விட்டு நவட்டி வச்சு நமக்கு ஒரு அடையாளம் செஞ்சுது. அந்த பெரிய மனுஷர் கையசிச்சா வானலோகத்தில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் இங்க இருந்தாங்க இங்கே நீங்க பாயுத ஆழமே அவளுக்கு அடிபணியுத. என்னப்பா ஆளா இருக்கான்னு சொல்லி அவ்வளவு பேர் இந்த முகத்தை கன்ஃபார்ம் பண்ணி நேர ராஜாட்ட செய்தி சொல்லணுமா வந்துட்டானோ. வந்து சொல்றான், ராஜா உங்களுக்கு உங்க அரசாங்கத்துக்கு முடிவு காலம் வந்துட்டு இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்படி இப்படி கதை நாங்க போகல, எங்களுக்கு ஆத்திரமா இருந்துச்சு. இப்படி பேசிட்டு போனோம். எனக்கு அங்க போற நேரம் 2 பேருக்கு மட்டும் நீர் முட்டிட்டு நவன் நின்றோம். இவனு பக்கத்துல போற நேரத்துல இப்படி இந்த மிர்ரிங்கிற நட்சத்திரமே அவ கை சொல்றபடி ஆடுது. இங்க ஆடுது அங்க ஆடுது. அதனால அவளோட போனா அவங்களுக்கு இல்லாம போயிருவியா. அதனால நமக்கு வேற வழி இல்லை. நாம புள்ளையும் கூட்டிட்டு நீங்க வந்து புள்ளைய கொண்டு மாப்பிள்ளை விட்டு ஒண்ணும் இல்ல விட போற மாதிரி வந்திருக்கோம். நாம போனா அந்த பெரியவங்க சந்தோஷப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி உங்களையும் மன்னிச்சு எங்களையும் எல்லாம் நாட்டுக்கும் இருக்கும். ஒருவேளை நாம மகன் மருமகனே வேண்டிக்கலாம், எங்களுக்கு தந்துருங்களேன். நாம அவங்க சரி உடனே இவோ வந்தோன்னா அரசனுக்கு மட்டுச்சு கதை. அப்போ மால்கிட்ட இன்னும் கேட்டார், என்னப்பா தொழுற விஷயங்களா அவ பார்க்கறல, எப்பா தொழிடுவாரு வாங்குவாரு, வேற ஒன்றும் இல்லை இப்படிலாம் விஷயம். அதே போல வந்தா அப்பந்தான் சொன்னா மகதும் சையத் அகமத் உங்க மாமா வர்றாருப்பா. உங்க மாமா என்ன மாமா வர்றாரு. இதுக்கெல்லாம் குழந்தையும் பிறந்துருச்சு போலிக்குது. வேற பிள்ளையும் தூக்கிக்கிட்டு வர்றாரு வாங்குறாரு. அப்படி போனா இங்கேருந்து போகக்குள்ள அவர் அங்கேருந்து வரக்குள்ள வந்து இப்படி ரொம்ப அடி குனிஞ்சு எல்லாரும் போனான். போகக்குள்ள சொன்னா, என்னோட மகன் எனக்கு சொன்னார், நாங்க ஆண்டோட பாதையில போயிட்டு இருக்கிறவங்க. அப்படி போனார், எனக்கு ஒழுக்க குறையில போயிடக்கூடாதே, பேரின்ப காதல் பேரின்ப இதுல போற நேரத்துல இந்த சிற்றின்பம் வந்து எனக்கு தெரியா வந்துடாம இருக்கணுமே, எனக்கு நீ கல்யாணம் பண்ணி தாங்களேன்னு சொன்னான். அந்த நேரத்துல நான் பார்த்தேன், அகில உலகத்துல உன்னுடைய மகள் என்ன ஒரு நல்ல ஒரு புள்ளியாகும், தாராள மனசுள்ள புள்ளியாகும், ஏழை எளியவர் மேல பிறவிலிய ஒரு சீதேவியான புள்ளியா இது இருந்துச்சு. அதனால நானும் இல்ல அதை கூப்பிட்டு அதுல பிரியம் கேட்டேன் புடி அப்படின்னா எங்க மாத்துக்கு வர்றியா, களிமா சொல்லி கொடுத்து உன் மகள்கிட்ட உத்தரவு கேட்டு களிமா சொல்லி கொடுத்துதான் இது பண்ணு. நான் எதுவும் ஒண்ணு முறைக்கட்டா நடக்கல. நீ மாமூலம் மதப்படி அந்த புள்ளியோட விருப்பத்துப்படி நீ கேஷ் செய்து கொடுக்கலான்னு இருக்குது. நான் முதல்ல கேளு உன் மகள்கிட்ட, நான் வந்து களவுல எல்லாம் எடுக்கல. கேட்டியம்மா உன் நாடு எங்க, அங்கேன்னு இங்க நீ ராஜகுமாரில இவ்வளவு பாதுகாப்பு கோட்டை வளையம் எல்லாம் இருக்குத, உன்னுடைய அரசாங்கம் பெருசா உங்க அப்போட அரசாங்கம் பெருசா அல்லாஹ்வோட அரசாங்கம் பெருசா, நாங்க அல்லாஹ்வுக்கு அடிமைகள், அவனோட வழியில போயிட்டு இருக்கிறவங்க. அதனால வந்தோன்னு போன அந்த புள்ள விளங்கிடுச்சு, இதான் விஷயம் சொல்லி உடனே சந்தோஷமா வந்து கடைசியில அவெல்லாம் களிமா சொல்றோம். அப்புறம் சொன்னா எங்க மருமகனை எங்களை ராஜாவாக்கி வச்சு எங்களுக்கு வாரிசு வேணுமே சொல்லி. அப்ப இங்க ஷாஹ்மீரா நாயர் அல்லாஹ் பக்கீர்கள் துனியாவை ஆகத்தின் வீசி எறிஞ்சிட்டு அல்லாஹ் பிடிச்சிருந்தாங்கல்ல. என்ன இவளுக்கு அந்த பக்கம் துனியாவை சுல்தானை தூக்கி கொடுத்தா யாரே ராஜா ஃபவுத் முகமது வாலியுடைய ரலி அல்லாஹ் அவளுடைய ஒரு முபாரக் தினமும் ரமதான் 14 தான்.